பிக்சர் போர்ட் சினிமாவில் எந்த அப்படின்னாலும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ரோஸ்ட் வந்து பண்ணதை பார்க்க முடிஞ்சது. வெளியே இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோஸ்ட்க்கு அப்புறமா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்போ ஒன்று கூடிட்டாங்க. அங்கே ஒன்று கூடி உட்காந்துட்டு வழக்கம் போல் ரவீந்தர் அவர்கள் சொல்கிறத எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் நாளைக்கு ஒரு சிலர் வந்து அவங்க டார்கெட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது யார் யார் அந்த என்ன பிளான் அப்படிங்கிறத வந்து நான் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போது அவங்க கம்ப்ளீட்டாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம 8 பேர்லேருந்து யாரோ 2 பேருக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னை பொறுத்தவரையும் ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைச்சா கூட வந்து பரவாயில்ல. நாம் இப்போது அந்த ஒருத்தருக்காக நம்ம 7 பேரும் சேர்ந்து ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நாம் என்ன ட்ரை பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னா, அவங்க இப்போது உள்ளே இருக்கிற 8 கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியும். வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம திரும்பவும் பேசணும் அப்படின்னா நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாயில் பிடுங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு இடமே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த 8 பேருக்கும் வந்து நாம் நாளைக்கு ஒரு விஷயத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ இவங்க 8 பேருக்கு வந்து கார்டு வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, நீங்கள் ஏதாவது மேக்கப் பொருள் விட்டு வந்துட்டிங்களா, எடுக்க வந்திருக்கீங்களா, நீங்கள் வெளியவே வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு கார்டு வச்சு ஒரு ஆக்டிவிட்டி ரூம், அதாவது வெளியே அங்கே கார்டன் ஏரியாவில் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஒரு டாஸ்க்கை நாளைக்கு நாம் 8 பேரும் சேர்ந்து அவங்க 8 பேருக்கு ஓட்டுவோம். ஸோ அவங்க வந்து ட்ரிகர் ஆவாங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரயானை வந்து நம்ம முன்னிறுத்தி ரயானை வந்து நம்ம முன்னே கொண்டு வர பார்ப்போம். ஸோ இப்போ ரயான் தான் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம ஜென்யூனாக ரயானுக்கு எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாகவே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ரவீந்தர். சௌந்தர்யாவை விட ரயான் தான் ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்றதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த கேமில் சப்போர்ட் இல்லாமல் ஆர்கானிக் பவரோடு வந்திருக்கிற ஆள் தான் வந்து ரயான். ஸோ அதனால் நம்ம ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தி சொல்லுவோம். மற்றவங்களுக்கு வந்து அது இன்ஆர்கானிக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம பாசிட்டிவாக ரயானுக்கு ஆர்கானிக்காக ஒரு சப்போர்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா ஆட்டோமேட்டிக்காக வீக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அடித்தாலும் நம்ம ரொம்பவும் அடிக்கக்கூடாது. ஸோ ரொம்பவும் அடித்தா அவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டு வந்துடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரயானை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ரயான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டிலே வந்து வீக்காக இருக்கிறது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வைஸ் வந்து அருண், விஷால், பவித்ரா. ஸோ நாம் அவங்கள வந்து தொடவே கூடாது. அவங்களாம் தொட்டாலும் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நம்மளுக்குள்ளே நாளைக்கு எந்த துரோகமும் வந்து நடக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி எதுவுமே பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை டார்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஓட்டிங் வந்து போயிட்டுருக்கு. சாச்சனா வந்து பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் யாரை பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது பவித்ராவை நம்ம பண்ண வேண்டாம். அதேமாரி இந்த வாரம் யாராவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் அவங்களையும் வந்து டச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் யாரை பண்ணலாம் அப்படின்னு இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சௌந்தர்யாவை தான் வந்து நாளைக்கு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அருணும் ஒரு பக்கம் நான் ஜால்ரா டீம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, அருண், விஷாலை. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ரியா வந்து அருண். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ நாளைக்கு இதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு, ஃபார்ம் ஆஃப் ஃபன்னாக. பட் இவங்க இப்போது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இவங்க என்ன ஃபைனலாக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்மளிருந்து ஒருத்தர் யாராவது டாப் 5ல் போய் நின்ட்டா கூட அது நம்மளுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளான்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லை பிக் பாஸ் அதுக்குள்ளே முடிச்சு விட்றாங்களா இவங்கள அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு பிளானை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.